Hi, hello viewers. Welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ அப்பா மகனுக்கு நடுவில் நடந்த பிரச்சனை அப்படின்றது நாடு முழுக்க ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் அன்புமணிக்கு உதவியாக ஆமா அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். நாள்ல ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை பிறந்த நாள்ல சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க பாமக வட்டார புள்ளிகள். நேத்து தன்னுடைய 88வது பிறந்த நாளை கொண்டாடின ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இனிமேல் கட்சி இருக்கு இல்லையா, கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அன்புமணி தான் பார்த்துக்குவாரு. நான் இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொண்டதுகள் அவருக்கு உறுதுணையா இருப்பனே தவிர இனி அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னும் தன்னுடைய 88வது பிறந்த நாள்ல இருந்து அரசியல் துறவரம் மேற்கொள்றேன் அப்படின்ற அதிரடியான அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணி பாமக மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அரசியல் இருந்தும் விலகி இருக்காரு ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024 எண்டிங்ல இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா அப்பா மகன் சண்டை அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாமக எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அதிமுக சைட்ல வந்துட்டு அன்புமணி இருக்கிறார் இல்லையா, அன்புமணி இருக்காரு அப்படின்றதுனால சசிகலாவோட எதிர்பாராத கூட்டணி அமைச்சு ராமதாஸ் தேர்தலை சந்திச்சதா இருந்தாலும் சரி, அரசியல் களத்தை தொடர்ந்து அதிர்ச்ச விஷயங்களா தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் அதிரடியான முடிவு எடுத்து மகன் கையில கட்சியை ஒப்படைச்சிருக்காரு ராமதாஸ். சோ என்ன நிறைவோடு இந்த பலாயங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் ஒவ்வொருடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். ராமதாஸுக்கு அப்பா மகன் சந்தையினுடைய பின்னணி என்ன, பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா 2024 இருக்கு இல்லையா, 2024 டிசம்பர் மாசம் தான் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை அப்படின்றது ஊரறிய தெரிய வந்துருந்துச்சு. ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும். எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏன்னா தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தன் இருக்கார் இல்லையா, அதாவது அன்புமணியினுடைய அக்கா மகன் அப்படின்னே சொல்லலாம், அன்புமணிக்கு சொந்த மாப்பிள்ள. ஸோ அவருக்கு வந்துட்டு இளைஞரணி தலைவர் பதவி அப்படின்றத கொடுக்க ஆசைப்பட்டாரு ராமதாஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்னதான் பாமக என்னது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொந்தம் கொண்டாடினாலும் கூட அன்னைக்கு காலகட்டம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு காலகட்டத்துல மருத்துவரா இருந்து அப்புறம் வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறமா பாமக அப்படின்ற கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராமமா போய் வளர்த்தெடுத்தது ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மகள் வழி பேரனுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது அன்புமணிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒருத்தரை வந்துட்டு பார்த்தோம்னா அந்த இளைஞரணி தலைவர் பதவிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்கும் போது முகுந்தனுடைய அரசியல் வரவு அப்படின்றது அன்புமணிக்கு அதிர்ச்சியான விஷயமா மாறி இருந்துச்சு. சோ முகுந்தனை வச்சு தனக்கு செக் வைக்க நினைக்கிறாரு அப்பா அப்படின்னு தான் நினைச்சாரு அன்புமணி. அதனால உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்கு புதுசா வந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? கட்சி அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமா எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். உழைச்ச பல பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே வச்சு கேள்வி கேட்டாரு அன்புமணி. இந்த கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். என்ன அனுபவம்? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. கட்சியை உருவாக்குனது நானு, யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இஷ்டம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனல் பறக்க பதிலடி கொடுத்தாரு ராமதாஸ் அப்படின்னே சொல்லலாம். மேடையிலேயே இனிமேல் என்ன யார் சந்திக்கணும் அப்படின்னாலும் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்துருங்க, அதுதான் இனிமேல் பாமக சொல்ல வருகிறார். இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன்.
அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல அபிஷியல் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டினாரு அன்புமணி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து ரெண்டு தரப்பையும் சமாதானம் பண்றதுக்காக கோஷ்டிகள் இங்கிட்ட அங்கிட்ட நடந்தாலும் கூட ஒருங்கிணைப்பு அப்படின்றது நடக்கவே முடியல. இதுக்கு நடுவுல 2026 எலெக்ஷன் வந்ததுனால பல கட்சிகளும் சேர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை பண்ணாலும் அது தோல்வியில தான் முடிஞ்சிருந்துச்சு. அதுக்குள்ள கோர்ட்டுக்கெல்லாம் போய் பாமகவும் மாம்பழ சின்னமும் எங்களுக்கு தான் அப்படின்ற உத்தரவை வாங்கியிருந்தாரு அன்புமணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் டைம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்புமணி தரப்புக்கு தான் 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருந்தாங்களே தவிர ராமதாஸ் தரப்புல இருந்து யாராலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு மாதிரி சோர்வடைய வச்சிருச்சு. அப்ப நமக்கு வந்துட்டு அரசியல் எதிர்காலம் இல்லையா, அன்புமணியை தான் வந்துட்டு எல்லாரும் எதிர்கால தலைவரா பாக்குறாங்களா, கட்சியை உருவாக்கின என்னை விட மக்கள் மத்தியில அன்புமணிக்கு தான் ஆதரவு இருக்கா, ஆதரவு இருக்கிறதுனால தானே 4 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மனக்குழப்பத்துல இருந்தவர் தன்னுடைய கல்யாண நாளுக்கு அன்புமணி மீட் பண்ண வந்தப்ப கட்டி பிடிச்சே 2 பேரும் மாறி மாறி அழுதுருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பு குடும்பத்தோடு வந்து நேரில் சந்தித்த அன்புமணியை ராமதாஸ் ஆற தழுவி கண்ணீர் விட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே அவ்வளவுதான் அப்பா மகன் பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு, இனிமேல் வந்துட்டு அன்புமணி தான் பாமகவினுடைய ஒட்டுமொத்த சக்தியா இருப்பாரு, பாமக தான் அன்புமணி இருக்கார் இல்லையா, அன்புமணி கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பலருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் 88வது பிறந்த நாளை கொண்டாடின ஐயா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இனி என்னை யாராவது பார்க்க வந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் மீட் பண்ணுவேன், அவங்க கூட வந்துட்டு நான் பேசலாம் செய்வேன், ஆனா என்கிட்ட பேச வரவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க உடம்பு எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்ற கேள்விகளோட நிப்பாட்டிக்கங்க. இனிமேல் வந்துட்டு அரசியல் இருக்கு இல்லையா, அரசியல் சம்பந்தமா வந்துட்டு நான் எதையுமே பேச மாட்டேன், அவன் வருகிறவர்களை பார்ப்பேன், நலன் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அரசியல் துறவரம் அப்படின்றத மேற்கொள்ள போறேன், இனிமேல் கட்சியை ராமதாஸ் தான் அன்புமணி இருக்கார் இல்லையா, அன்புமணி ராமதாஸ் தான் பாத்துக்க போறாரு, நான் வந்துட்டு அவர் கூட ஹெல்ப்புக்கு இருக்க போறேன், ஒரு எப்படி சொல்றது ஒரு கைட் மாதிரி நல்ல வழியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அவரு இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொள்கிறேன், டெலிவிஷன் மாதிரி இருக்க போறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜெயலலிதா கருணாநிதி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் இருக்கும் போதே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அதிகாரம் இருக்கு இல்லையா, அது பாமகவினுடைய நிறுவனரான ராமதாஸ் யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற காலகட்டம்லாம் இருந்துச்சு. ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காம விட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய அரசியல் உதாரணமா மாறி இருக்காரு ராமதாஸ். என்னதான் கட்சியெல்லாம் உருவாக்கி அதை ரொம்ப பெரிய மரமா வளர்த்து எடுத்திருந்தாலும் சொந்த மகனினுடைய வளர்ச்சியே ராமதாசனுடைய அரசியல் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்ததோட மட்டும் இல்லாம முடிச்சும் போட்டிருக்குன்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பாய் பாய். மட்டமாமே